கொரோனாவிலிருந்து மீள பிரேக் த செயின். நோய் தொடருக்கு தடை கொடுப்போம், கொரோனாவிற்கு விடை கொடுப்போம். இந்தியாவின் தலைநகர் டெல்லி. அது அரசியல் தலைநகர். ஆன்மீக தலைநகர் அப்படி பார்த்தோம்னா ராமேஸ்வரம்னு சொல்லலாம். ஏன்னா காசி ராமேஸ்வரன் நம்ம சொல்கிற மாதிரி ராமேஸ்வரத்தை சொல்லலாம். இந்த ராமேஸ்வரத்திலே பிறந்து இந்திய தலைநகரில் இந்தியாவினுடைய முதல் குடிமகனாக ஜனாதிபதியாக பெருமை பெற்ற ஒருவர் இந்த இரண்டு ஊர்களையும் இணைத்தார். அப்படி இணைத்த பாம்பன் பாலமாக திகழ்ந்தவர் யார் என்று கேட்டால் அவுல் பக்கீர் ஜைனுலாபதீன் கலாம். வேறொன்றும் இல்லை, ஏபிஜி அப்துல் கலாம் அவர்கள்தான். அவர் பிறந்த இடம் ராமேஸ்வரம். ஒரு எளிய படகோட்டுகிற இந்த குடும்பம், படகு தயாரிக்கின்ற குடும்பம், மரக்காயர் குடும்பத்திலே பிறந்தவர் அவர். 1931 பிறந்த அவர் தன்னுடைய தந்தையார் தன்னுடைய குடும்பத்தோடு அங்கு வாழ்ந்து வந்தார். இன்றைக்கும் கூட அவருடைய வீட்டுக்கு சமீபத்தில் நான் போயிட்டு வந்தேன். எனக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய மகிழ்ச்சி என்ன அப்படின்னா, கலாம் அவர்கள் 2002 2007 வரை ஜனாதிபதியாக இருந்தபோது அவரை தலைநகரில் சென்று சந்திக்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. தலைநகரில் தமிழர் ஒருவர், தமிழ் மொழியில் பேசுகிற ஒருவர் ஜனாதிபதியாக இருக்கிற போது அவரோடு சென்று உரையாடுகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. நானும் அவர் ஒரு முறை ராமநாதபுரத்தில் புத்தக கண்காட்சியில் பேசிட்டு ராமேஸ்வரத்துக்கு போகிறோம். அந்த கார் போயிட்டு இருந்தப்போ திடீர்னு அவருடைய கார் நின்றுச்சு. எல்லாரும் கார் நின்றுச்சு. அவர் இறங்கி மெதுவாக அந்த பாலத்தில், பாம்பன் பாலத்தில் இப்படி எட்டி பார்த்தார். பாதுகாப்புக்காரெல்லாம் கூட இருக்காங்க. இருந்தாலும் நாங்கள்லாம் கிட்ட போய் என்ன ஐயா அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொல்கிறாரு, பேராசிரியர் ஒரு கீழே பார்த்தீங்களா ஒரு ட்ரெயின் போது பாருங்கள். இந்த ரயில் எங்கள் ஊருக்கு காலையில் 4 மணிக்கு வரும். அந்த ரயில் அதிகாலை பேப்பர்களை எல்லாம் கொண்டுட்டு வரும். கொண்டு இறங்குற உடனே நான் அப்போ 9ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருப்பேன். சைக்கிளில் அந்த பேப்பரெலாம் எடுத்து பின்னாடி கட்டி வச்சுக்கிட்டு வீடு வீடாக போய் பேப்பர் போடுவேன். அதில் வர்ற வருமானத்தை வச்சு படிக்கிறதுக்கு இப்போ நான் பயன்படுத்துவேன் அப்படின்னார். நாங்கள்லாம் மெய் செலுத்து போனோம். வீடு வீடாக பேப்பர் போட்டார். பேப்பராக அவர் பேரை போடுற அளவுக்கு தன்னை வளர்த்துக்கிட்டார். அதான் பெரிய சிறப்பு. பிறகு தன்னுடைய இயற்பியல் துறையில் பெரும் இது பெற்று அணு துறையில் இது பண்ணார். இந்தியாவினுடைய பெரிய ஆச்சரியங்கள் ஒன்று என்ன அப்படின்னா, அமெரிக்க ஜனாதிபதிகள் ஒருவராக இருந்த பில் கிளின்டன் இந்தியாவுக்கு வந்தபோது எல்லோரும் அவரோட போய் ஃபோட்டோ எடுக்க போனாங்க. அவர் ஒருத்தரோட ஃபோட்டோ எடுக்கணும்னு விரும்பினார். யாருன்னு கேட்டால், எங்களுக்கே தெரியாமல், அமெரிக்கா தான் உலகத்திலே பெரிய நாடு தான் நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்கே தெரியாமல் அணுகுண்டு சாதனை நிகழ்த்தி காட்டிய அந்த அணுகுண்டு நாயகன் கலாம் அவர்களோட ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னாராம். அப்படியான ஒரு பெருமையுடையவர் யாருன்னு கேட்டால் நம்முடைய கலாம் அவர்கள் தான். அதே போல் அவர் ஜனாதிபதியாக அறிவியல் துறையிலிருந்து முன்னேறி பொக்ரான் என்கிற அணுகுண்டு சோதனையை நடத்தி காட்டி விண்வெளியில் பெரும் சாதனைகள் நிகழ்த்தி அவர் எழுதின அந்த புத்தகம் இருக்குது பாருங்கள், அக்கினி சிறைகள் புத்தகம். உண்மையிலேயே வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நூல் அது. அதை படித்து பார்த்தா 1000 செய்திகள் அதில் இருக்குது. அவர் ஜனாதிபதியாக இருந்தபோது தான் செம்மொழி என்கின்ற திறமை இது நம்முடைய மொழி அறிவிக்கப்பட்டது என்பது ஒரு குறிப்பிடத்தக்கது. ஒரே ஒரு முக்கிய செய்தி என்னென்னா, நாசா விண்வெளி நிலையத்தில் அவர் இருந்தபோது ஒரு படம் ஒன்றை பார்த்தாராம். என்ன படம்? ஒரு ஓவியம். அந்த ஓவியம் என்ன, கொஞ்சம் அதாவது ஆங்கிலேயர்கள் யாரோட போராடுறாங்க. அந்த போராடுற மக்கள் கொஞ்சம் கருப்பின மக்களாக இருக்காங்களேன்னு பார்த்தா, இவர்கிட்ட போய் பார்த்துருக்காரு. அது திப்பு சுல்தானோடு ஆங்கிலேயர்கள் போராடிய படம். அந்த படத்தையே அங்கே வச்சுருக்காங்க அப்படின்னு யோசித்து பார்த்தா, ஏவுகணையை பயன்படுத்தின அந்த விஞ்ஞானத்தை பயன்படுத்திய பெருமை திப்பு சுல்தானுக்கு இருந்ததான். அந்த ஏவுகணைகள் பறக்கிற படத்தை அவங்க வச்சுருக்கிறாங்க. ஆக உலகத்துக்கே முதல் ஏவுகணைங்கிற அந்த அறிவியலை தந்தது நம்மவர்கள் தான் என்கின்ற செய்தியை அவருடைய அக்கினி சிறைகள் எழுதியிருக்கிறார். எந்த விதமான மத பாகுபாடும் இல்லாமல் தான் கண்டுபிடித்த முதல் மிசைலுக்கு நந்தி என்று பெயரிட்ட பெருமை அவருக்கு உண்டு. இளைஞர்களின் கனவு நாயகன் அவர்தான். கனவு காடுங்கள் என்று சொன்ன உடனே ஒருத்தன் கேட்டான், அப்போ தூங்க சொல்கிறீங்களான்னு. தூக்கத்தில் வருவதல்ல கனவு, உன் தூக்கத்தை கெடுப்பது கனவுன்னாங்க. அப்படிப்பட்ட பெருமையோடு இருந்த பெருமகனார் 2015 மறைந்தபோது உலகமே அவருடைய மரணத்துக்காக வருந்தியது.
இன்றைக்கு பேய்க்கரும்பு என்ற இடத்தில் அவருடைய அந்த நினைவு இல்லம் இருக்கிறது. ராமேஸ்வரத்துக்கு செல்கின்றவர்கள் முதலில் அங்கு சென்று அவர் அந்த இடத்துல தங்களுடைய பெருமைகள் எல்லாம் இருக்க அஞ்சலியாக செலுத்திவிட்டு தான் உள்ளே செல்கிறார் என்று சொன்னால், ராமேஸ்வரத்திற்கு பெருமை எத்தனையோ உண்டு என்றாலும் கலாம் என்கின்ற மனிதராலும் பெருமை உண்டு. மறக்க முடியாத ஒரு ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்கள்.